வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்டீஃபன். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் தாங்க வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் இருக்கு. 1500 மெம்பர்ஸ் கிட்ட இங்கே உட்காரலாம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சிலை இருக்கு. இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சிலையோட பிரம்மாண்டம் தூரமாக இருந்து பார்க்கறத விட கிட்ட வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கு. சின்ஸ் 1976 டாக்டர் கலைஞர் அவர்களால் இந்த இடம் கட்டப்பட்டது. தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்லை, அது ஒரு இனம், ஒரு நாகரிகம், ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துக்கான சின்னம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் உலகத்துக்கே ஒழுக்கம், நீதி, மனிதம் கற்றுக் கொடுத்தது. அப்படியாப்பட்ட கற்றுக் கொடுத்த இந்த திருவள்ளுவர் அவர்களுக்காக கட்டப்பட்டது தான் இந்த வள்ளுவர் கோட்டம். தமிழன் பெருமையை உலகத்துக்கு காட்ட சென்னையில் நடப்பட்டது தான் இந்த வள்ளுவர் கோட்டம். மறக்காம இந்த இடத்த வந்து பாருங்க, அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். இதை பார்த்துட்டே இருக்கும்போது தான் பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது தான் தெரியுது, த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. செம கூட்டங்க. பாஸ் வாங்கிட்டோங்க. செம கூட்டம். அடிச்சு பிடிச்சி தான் உள்ள வரணும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க, எப்படி இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் செட்டப்புங்க? பயங்கரமா இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுடைய செட் ஒர்க் டீட்டெயில்டாக சூப்பராக போட்டிருந்தாங்க. அங்கே உட்காந்து நம்ம ஒரு ஃபோட்டோவும் ஒன்று எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கோலி சோடா ஷாப், அதாவது 60s 70s யூஸ் பண்ண அந்த கோலி சோடாவுடைய ஒரு ஷாப் தான் அங்கே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் அங்கே இருந்ததுங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண சைக்கிள் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஸ்டேஷனுடைய செட்டப், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன இருக்குமோ அந்த ஒரு செட்டப் இருந்தது. நம்ம கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணோம். அங்கே கேசஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபைல்ஸும் செட் ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண சில கார்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ கூட நம்ம எடுத்தோங்க. ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்டீஃபன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது த ரியல் ஸ்டீஃபன் ராஜ் vlogs. நாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்ற ஈவெண்ட்டோடைய செட் ஒர்க்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மெயில் சர்வீஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அங்கே நிறைய விஷயங்கள் வந்து பழைய காலத்தில் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுலாம் இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து இந்திய எதிர்ப்புக்கான போராட்டம் இல்லைங்க, தமிழ் மக்களோட உரிமைக்கான போராட்டம். அதை தான் இந்த படத்தில் மூலிமா சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். கோலீஸ்வரா மிஷின் கூட அங்கே இருந்ததுங்க. அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அந்த மிஷினையும் அங்கே பார்த்தோம். நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா டென்ட் கோட்டா தேட்டர் அப்படின்னு நாங்கள் போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் பார்க்க வந்தோம். ஏன்னா அங்கே 10 நிமிஷம் பராசக்தியோடைய மூவி சீன்ஸ் அங்கே போடுறேன்னு சொன்னாங்க. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இன் ஜென்ரல் எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது விஷுவலாக நிறைய விஷயம் இந்த கேரக்டர் வந்துட்டு 10 நிமிஷம் மூவி சீன்ஸை போடுவாங்கன்னு பார்த்தா மேக்கிங் வீடியோ போட்டு வச்சிட்டாங்க. ஷோ முடிஞ்சிச்சு, கிளம்பலான்னு பார்த்தா பராசக்தி மூவியுடைய கேரக்டர்ஸோடைய ஃபேஸ் இமேஜ் வந்து நமக்கு பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. லைனில் நின்றும் பார்த்தோம். ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா 2 PM to 10 PM. லொக்கேஷன் வள்ளுவர் கோட்டம், சென்னை. மறக்காமல் போய் மிஸ் பண்ணிடாமல் போய் பாருங்கள். லவ் யூ ஆல், பாய்.